வணக்கம். நெருப்பு தமிழர். கரூரில் 33 பேர் தாவேகாவினுடைய பிரச்சார கூட்டத்தில் இறந்து போயிருக்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இதுக்கு திமுக தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் பேசி முடித்த உடனேயே ஒரு மின்விளக்குகள் இணைக்கப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் அந்த கூட்ட நெரிசலில் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் இருக்காருல்ல, அவர் பெரிய தாதா வேற. அந்த தாதா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தாதாவினுடைய கைக்கூலிகள்லாம் உள்ளே பூந்து அதற்கப்புறம் இந்த கூட்ட நெரிசலில் மக்களை மிதித்து நசுக்கியிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. இது திமுகவினுடைய சதிவலை தாங்க, இதில் மாற்றுக்கிறது இல்லை. மக்கள் இப்படியெல்லாம் கூடி இங்கே ஒன்றும் தேர் இழுத்து கொண்டு போகலை, பெரிய திருவிழா கூட்டம் இல்லை. எப்படிங்க இந்த கூட்டத்துக்குள்ளே இவ்வளோ பேர் 33 பேர் செத்து போகிறாங்கன்னா, ஒவ்வொருத்தவனும் தயவு செய்து நினச்சி பாருங்கள், இது திமுகவினுடைய ஒரு பெரிய சதி திட்டங்க. திமுக காரவங்க எதையும் செய்வாங்க, எவனையும் கொலை பண்ணுவாங்க. அதாவது பாலையும் ஊற்றி விடுவாங்க, அதற்கப்புறம் உங்களுக்கு புதக்குழிக்கு பாலையும் ஊற்றுவாங்க. அதனால் தயவு செய்து இவர்களை நம்பாதீங்க. இது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நீ எவனும் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான முன்னுதாரணம் தான். இதை நான் பதிவு செய்கிறேன். தயவு செய்து ஒவ்வொருத்தவனும் சிந்திச்சு பாருங்கள். எவனுமே இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் இந்த கூட்டத்துக்குள்ளே 33 பேர் செத்து போகிறான், 62 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னா இதில் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது. எனக்கு இது கரூரில் கிடைத்த தகவலும் கூட. இதே வேளையில் நானும் சிந்திச்சு பார்க்குறேன். நம்ம எவ்வளோ படங்களில் பார்த்துருக்குறோம், அரசியல்வாதிகள்லாம் என்னென்ன வேலை செய்வான் கூட்டம் கூடும்போது அப்படின்னு. அவனே எல்லாத்தையும் மன்னிப்பான், அவனே உருவாக்குவான், அவனே அழிப்பான். தயவு செய்து இதையெல்லாம் நம்ம நம்ப வேண்டாம். தயவு செய்து உங்களுக்கு இந்த ஒரு வளருகின்ற இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தை இவங்க தடை செய்யணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய தீவிர திட்டம் இதுதான் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுங்க.